கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் கொலோசையர் 3வது அதிகாரம் 23வது வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. இந்த வசனம் தான் இன்றைய மன்னாவுக்கு இன்றைக்கு எடுத்திருக்கிறோம். அது தொடர்ந்து அடுத்த வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அதாவது தேவ பிள்ளைகளுக்கு ஒன்று நல்லா புரியணும். என்னன்னா, நம்ம கர்த்தராகிய ஆண்டவரை சேவிக்கிறதுனால, நம்ம இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால நமக்கு அவருடைய சுதந்திரமாகிய பலன் உண்டு. அதாவது சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்போ கர்த்தராலே நாம் சுதந்திரமாகிய பலனை பெறுவோம். பிரியமானவர்களை, சுதந்திரம் என்றால் என்ன? நம்முடைய உரிமை, சொத்து என்று அர்த்தம். உரிமை, நமக்கு உரிமையானது நம்முடைய சுதந்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய தகப்பனுடைய, அதாவது உங்களுடைய அப்பாவினுடைய சொத்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தான் சொந்தம். நீங்கள் ஒரே பிள்ளையாக இருந்தால் அத்தனை சொத்தும் உங்களுக்கு மட்டும்தான் சுதந்திரம். உங்கள் கூட பிறந்தவங்க இன்னும் 2 பேர் 3 பேர் என்று இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் சேர்த்து இல்லையா 4 பேர்னா 4 பங்கு போட்டு உங்களுக்கு தான் சுதந்திரமாக இருக்குது. இதுதான் சட்டப்படியான காரியம். இப்போ அதே போல் நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே நம்ம சுதந்திரமாகிய பலன் நமக்கு உண்டு. அவர் தருகின்ற சுதந்திரமாகிய பலன் அவராலே நமக்கு கட்டாய நிச்சயம் கிடைக்கும். அவர் தருகின்ற சுதந்திரமாகிய பலன் நமக்கு உண்டு என்பதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம எப்படி இருக்கணுமா, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இப்போது ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கின்றோம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேருமே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகின்றார்கள் இல்லையா? அப்போது கர்த்தராலே அவரை சேவிக்கிறதுனால அப்பா பிதாவே என்று சொல்லிடமா பிதாவாகிய தேவனை அழைக்கின்றோம். கிறிஸ்துவை நம்ம அப்பா என்று சொல்லி அழைக்கின்றோம். அப்போது கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய வார்த்தைகளின்படியே நடந்து அவருடைய பணியை செய்து அவருடைய இந்த சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவித்து இப்படியெல்லாம் வாழும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் தருகின்ற சுதந்திரமாகிய பலன் நம்மை சேரும். இதற்கு நம்ம எந்த பிரயாசமும் படணும்னு தேவையில்லை. அவருடைய பிள்ளைகளாக இருந்துட்டா அவரை சேவிச்சிட்டா போதும், கர்த்தர் தருகிற சுதந்திரம் நம்மை தேடி சேரும். இப்போது அதாவது உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு, அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கபடியான பலன் என்னோட கூட வருகிறது என்றெல்லாம் வசனம் இருக்கிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் என்னன்னா, அது நம்ம செய்த கிரியைகளுக்கான பலன். நம்ம கிரியைகள், நம்ம சுதந்திரம் வேற, கிரியைகளுக்கான பலன் வேற என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனோடு கூட நம்ம கிருபையினாலே சில நல்ல பங்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. தேவ சமூகத்தில் நம்ம கிருபையின் மேலே கிருபையை சேர்த்து அவருடைய பார்வையில் நம்ம இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலேருந்து பல நன்மைகளையும் நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்போது சுதந்திரம் வேற, நம்ம செய்கிற கிரியைகளுக்கு தக்க பலன் வேற, கிருபையினாலே நம்ம பெற்றுக்கொள்கிற நன்மைகள் வேற. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க ஒரு இடத்துல. அப்போது நீங்கள் வேலை பார்க்கும் பொழுது இந்த கம்பெனியில் இத்தனை மணி நேரம், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நீங்கள் வேலை செய்யணும். அப்போது அந்த வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் இவ்வளோ சம்பளம் கொடுக்கப்படும், மாதாந்திர சம்பளம் இவ்வளோ கொடுக்கப்படும் என்று அக்ரிமெண்ட் போட்டு உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அப்போது அவங்க சொன்னபடி அந்த 10 மணி நேரம் நீங்கள் டியூட்டி பார்த்து அவங்க சொன்ன வேலையெல்லாம் செய்கிறீங்க. இது நீங்கள் உங்களுக்குரிய சுதந்திரம். நீங்கள் அவங்களுக்காக வேலை பார்க்குறீங்க, உழைக்கிறீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது, அது சுதந்திரம்.
ஆனால் இன்னும் அதை காட்டிலும் நீங்கள் செய்கிற வேலையை ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணி உங்களுடைய கம்பெனியோனுடைய பாஸ் அவங்க வந்து ஆச்சரியப்படும் வண்ணமாக எக்ஸ்ட்ரா டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வேலையை இன்னும் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு செய்து கொடுக்கும் பொழுது அப்போது உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. அப்படின்னா அந்த கம்பெனி பாஸ் உங்களை பார்க்குறாரு, இவன் 10 மணி நேரம் டியூட்டி போக இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி இந்த வேலையை அழகாக நமக்கு வந்து வேலையை முடித்து கொடுத்துருக்குறானே, அவன் செய்த வேலை அவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கிறதே, நம்ம கம்பெனிக்கு நன்மை சேர்க்கிறதே என்று சொல்லி அப்போது உங்களுடைய கிரியைகளுக்கென்று எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்த அந்த டியூட்டிக்கென்று இன்னும் கொஞ்சம் இந்த மந்த் உங்களுக்கு கிஃப்டாக கொஞ்சம் வந்து உங்களுக்கு சேலரியெலாம் கூட்டி கொடுக்கலாம், கிஃப்டாக ஒரு பணத்தை கொடுக்கலாம் இல்லையா? அப்போது நீங்கள் சம்பளமாக பெற்றுக்கொள்கிற பணம் வேறு, எக்ஸ்ட்ரா பணமாக உங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கப்படுகிறது. இதையும் தாண்டி உங்களுடைய கம்பெனியினுடைய ஓனருக்கு, அந்த பாஸ்க்கு உங்கள் மேலே ஒரு இரக்கம் வருது. உங்களுடைய சுவாபம், உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய கீழ்ப்படிதல், எப்போவும் எதிர்த்து பேசாத தன்மை, அப்புறம் நீங்கள் செய்கின்ற வேலை, உங்களுடைய சுற்றுப்புறத்தை நீங்கள் தூய்மையாய் வைத்து கொள்ளுதல், கம்பெனிக்காக நீங்கள் வந்து உண்மையுள்ளவர்களாக இருத்தல், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. அப்போது கிருபையை பெற்றுக்கொள்கிறீங்க. அப்போது அவர் மனதில் இப்படிப்பட்ட இந்த நபருக்கு நம்ம வந்து இன்னும் அதிகமாகவே கொடுக்கலாமே, இன்னும் அதிகமாக அவனுடைய உழைப்பு இவ்வளோதான் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இவனுக்கு என் மனதில் ஒரு தயவு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அதற்கு தனியாக உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது இன்க்ரிமெண்ட் போடுவது போல் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாருங்களேன் கிஃப்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து கிருபையினால் பெற்றுக்கொள்கிறது. அப்போ புரிந்து கொண்டீங்களா? சுதந்திரம் என்ன, கிருபையினால் பெற்றுக்கொள்வது என்ன, கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்ன என்பதை புரிந்து கொள்வோமானால் நாம் ஆண்டவரை சேவிக்கிறதுல உண்மை உத்தவமாக இருப்போம். கட்டாயம் அவர் சிலுவையில் சம்பாதித்த அத்தனை நன்மைகளும் நமக்கு உண்டு, ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்பதை அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நான் இயேசு அப்பாவுடைய பிள்ளையாக இருக்கிறேன், அப்போது அவர் எனக்காக இரத்தம் சிந்தி எனக்காக அதனுடைய சாபத்தையெல்லாம் ஒழித்து என்னுடைய பாவத்தையெல்லாம் சுமந்து கொண்டு எல்லா நன்மையும் சிலுவையில் எனக்காக சவதரித்து வைத்திருக்கின்றார். எனவே அந்த நன்மையெல்லாம் எனக்கு உண்டு. எனவே நான் மனுஷர்களை பிரியப்படுத்த பார்வைக்கென்று எதையும் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்வேன் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்து எல்லாரும் ஓடும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய மனம் உங்களை பார்த்து குளிரும், சந்தோஷப்படும். நீங்கள் சுதந்திரமாகிய பலனை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, நாங்கள் கிறிஸ்துவை சேவிக்கிறபடியினாலே கர்த்தராலே நாங்கள் சுதந்திரமாகிய பலனை பெறுவோம் என்று அறிந்து ஒவ்வொருவரும் ஆண்டவரை எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்ய ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, விசேஷமாக வாலிப தம்பி தங்கைமார்களுக்கு ஒரு நற்செய்தி. வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியின் சார்பாக ஒவ்வொரு வருடமும், அதாவது சில வருடங்களாக நடத்தப்பட்டு வருகின்றது யூத் மீட்டிங், சிறப்பு வாலிபர்களுக்கான சிறப்பு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த வருடமும் வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி சிறப்பு வாலிபர்களுக்கான கூட்டம் ஆயத்தம் செய்து வருகிறோம் ஜெபத்தோடு கூட. நமது ஆசீர்வாத டிவி நேயர்கள் நீங்கள் எங்கு இருந்தாலும் இந்த கூட்டத்திற்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைங்க, வாலிப பிள்ளைகளை அனுப்பி வைங்கள். 12 வயதிற்கு மேற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் இந்த கூட்டத்தில் வாலிப பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ளலாம். ஒரு தூரத்துலேருந்து வந்தாலும் கூட நீங்கள் வரலாம். காலையில் வந்து கலந்து கொண்டு நீங்கள் ஈவினிங் நீங்கள் வந்து புறப்பட்டு செல்லலாம். இது வந்து சனிக்கிழமை உங்களுக்கு விடுமுறை நாள், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை தான். ஒருவேளை உங்களை பெற்றோர் தூரத்துலேருந்து வர்றவங்க பெற்றோரையும் அழைத்து கொண்டு வரலாம். அவங்களும் இருந்து உங்களை அழைத்து செல்ல ஏற்பாடு செய்கின்றோம்.
இந்த கூட்டம் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று எண்ணுகின்றோம், விசுவாசிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை, விசுவாசம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கின்ற வாழ்க்கையாக, மகிமை உள்ளதாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வாலிபர் கூட்டத்திற்கு நீங்கள் சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், ஆசீர்வாத டிவி நேயர்கள் கட்டாயம் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள் அல்லது அனுப்பி வையுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.